இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான கிராக்கர் எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த மினரல் வாட்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து சீனி வெடியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதை வந்து பொருத்தி வைக்க போகிறோம். இந்த மினரல் வாட்டர் கேன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுறதுக்காக தான். சரி ஓகே, அந்த இதை தான் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீனி வெடி பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 20க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்கிட்டு வந்துருக்குங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம். மொத்தம் வந்து ஒரு 2000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க உள்ளக்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ளக்க வந்து போடலாம். போட்டதுக்கு அடுத்து வந்து ஒரு பிளேஸில் போய் வந்து பற்ற வைக்கலாம், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, ஒவ்வொன்றையாக வந்து பிரித்து வந்து தட்ட ஆரம்பிச்சிடுறேன். இதில் வந்து நிறையா தாங்க இருக்கும். அந்த இதுனா செட்டாக இருக்குது மொத்தம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துருக்கு. சரி ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒவ்வொன்றா தட்டிட போகிறேன். தட்டினதுக்கு அடுத்து தான் இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா இது சின்ன ஓட்டை இப்படியே தட்டி பார்க்கலாம், போச்சு அப்படின்னா அப்படியே வந்து தட்டிடலாம். கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஃபுல்லாக வந்து வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கினோம். அவங்கள்ட்ட எல்லா டைப்பான வெடிகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு வேணுங்கன்னா வந்து வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெப்சைட்டில் போய் என்ன கிராக்கர்ஸ் வேணுமோ ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெடிக்குங்க. சரி ஓகே, ஒரு இதை தட்டியாச்சு. டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம எல்லா கிராக்கர்ஸும் வந்து அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரோம். சரி, எல்லாத்தையும் தட்டிடலாம். ஒரு 2 பாக்கெட் வந்து ஃபுல்லாக தட்டியிருக்கு. இன்னும் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தட்டலாம். எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து 19வது பாக்கெட்டு தட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அரைதுக்கு தான் நிறைஞ்சிருக்கு. நம்ம இதில் வந்து மொத்தம் 50 பாக்கெட்னாலும் தட்டணும் நம்மளுக்கு, அப்புறம் தான் ஃபுல்லாக நிறையும். சரி ஓகே, 20வது பாக்கெட் இது. அவ்வளோதாங்க, தட்டியாச்சு. பாருங்கங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து மொத்தமாக வந்து பொருத்தி வைக்க போகிறோம். மேலே வந்து இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சாட்டையை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். சாட்டையை ஃபிட் பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைமிங் இருக்கும். ரப்புன்னு போட்டு அடுத்த செகண்ட் அடிச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சாட்டையை வந்து உள்ளக்க வச்சு விட்ற போகிறோம். இப்படி சும்மா வச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே பொருத்தி வச்சுட்டு ஓட போகிறோங்க. ஸோ இதுதான் நம்மளோட இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பொருத்தி வைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக இருக்கும். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி வச்சா எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு பிளேஸில் வச்சு வந்து பொருத்தி வச்சுக்கலாம். ஃபைனலாக எப்படின்னா நடக்க போகுதுன்னு தெரில. இதில் வந்து இவ்வளோ இது இருக்கனால எப்படி இதுவே அடித்து செதற போகிறான்னு கூட எனக்கு தெரியலைங்க. சரி ஓகே, இதை வந்து பொருத்தி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொருத்தி வச்சுட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். அவ்வளோதான், விழுந்துருச்சு.
இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியலங்க. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சடன்னு அடிச்சிச்சு. அதுக்கடுத்து பாருங்களேன், இது வந்து இந்த வாட்டர் கேனான்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு ஆகி போயிடுச்சு. எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க, ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெடி வந்து அவ்வளோவா செதறவே இல்லை, ஒரு செகண்டில் அடித்து முடிச்சிருச்சிங்க. ஆனால் எனக்கு இந்த கேன் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. அவ்வளோ சின்னதாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாகிடுச்சின்னு பாருங்கங்க. எவ்வளோ பெரிய மினரல் வாட்டர் கேன், அந்த ஹீட்டுக்கு வந்து அப்படியே சுருங்கிருச்சிங்க. ஸோ இதை நான் எதிர்பார்க்கல இந்தளவு சின்னதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்னதாகிடுச்சிங்க. இதில் வந்து வெடித்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் லைட்டாக செதறிச்சே தவிர மித்தபடி எதுவுமே செதறலை, எல்லாமே வந்து உள்ளக்கு தான் இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள், கேன் மட்டும் இப்படி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக இது வந்து வெடித்து முடிஞ்சிருச்சா. இந்த கேனை வந்து பாருங்களேன், தொட முடியலனா அப்படியே வந்து அமுங்குது எல்லாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ இதில் வந்து பாருங்கள், இது இன்னும் சுருங்கினாலும் சுருங்கிரும்னு நினைக்கிறேன். எதுக்காகனா இது உள்ளக்கு வந்து வெடி இருக்கனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. அல்லைன்னா இன்னும் கூட வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கும். இவ்வளோ சின்னதாகிடுச்சிங்க. ஆனால் தொட முடியலைங்க, கொஞ்சம் கூட தொட முடியல, அந்தளவுக்கு ஹீட்டு. ஆனால் அங்கங்கே தொட்டால் வந்து நெளியுது. இங்கே மட்டும் ஒரு ஓட்டை போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கு. மித்தபடி எதுவுமே ஆகலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இதை மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். அடுத்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து கொஞ்சம் கிராக்கர்ஸ் வீடியோஸ் வந்து வருங்க. அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வேறு ரிலேட்டடாக நம்ம ப்ராஜெக்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்துச்சுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.